Hello. So there is something called as erosion அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு. that is in bank auditல. ஒரு பேங்க் வந்து ஒரு borrowerக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க? ஜென்ரலா ஒரு செக்யூரிட்டியை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு ஹவுசிங் லோன் தான். இந்த ஹவுசிங் லோன் அவங்க கொடுக்கும்போது 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு வாங்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு 80 lakhs இல்ல 70 lakhs லோன் கொடுப்பாங்க. ஓகே, பேலன்ஸுக்கு 20 lakhs அவங்களுக்கு கொண்டு வர சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து லோன் கொடுக்குறாங்க. ஸோ லோன் கொடுக்கும்போது இந்த வீட்டையே அடமானமா வச்சு தான் அவங்க லோனே கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து பிரைமரி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு பேங்க் வந்து உங்களுக்கு 1 crore லோன் கொடுக்குறாங்க, 1 கோடி ரூபாய் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க பேங்க் அப்படின்னா அந்த 1 கோடி ரூபாய் வந்து அந்த வீடே 1 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க அந்த லோனே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் தி பிரைமரி செக்யூரிட்டி. ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த வீட்டினுடைய மதிப்பு லெஸ் தேன் 50% ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த செக்யூரிட்டி 1 கோடி ரூபாய் இந்த வீடு போகும்னு நினைச்சுதான் உங்களுக்கு லோன் கொடுத்துருக்காங்க. பட் திடீர்னு இந்த வீட்டோட மதிப்பு வந்து லெஸ் தேன் 50% ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா டைரக்டா இந்த பேங்க் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஒரு டவுட்ஃபுல் அசெட்னு போட்டுருணும். வெதர் அந்த பாரோவர் கரெக்டா வந்து டியூ டேட்டுக்கு பே பண்றாரா இல்லையா அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. டைரக்டா என்ன பண்ணிடணும், அந்த ஒரு டவுட்ஃபுல் அசெட்டா கேட்டகரைஸ் பண்ணிடணும். இதுவே ஒரு பாயிண்ட்ல அந்த பாரோவர் வந்து நமக்கு என்ன பே பண்ண வேண்டியது ஒரு 50 lakhs பாக்கி இருக்கு இல்ல 70 lakhs பாக்கி இருக்கு, ஏதோ ஒரு அமௌண்ட் அவங்க பே பண்ண வேண்டிய எக்ஸ் அமௌண்ட் பாக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸ் அமௌண்ட் கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு அந்த வீட்டை வித்தா அதுல வந்து ஒரு 10% கூட, அதாவது அந்த பாரோவர் அந்த பேங்க்குக்கு தர வேண்டிய பணத்துல ஒரு 10% கூட அந்த வீட்டால கவர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா that is where you classify the entire borrower as a loss asset. இதெல்லாம் பூட்ட கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னா, ஏன்னா borrower நமக்கு தர வேண்டியது 70 லட்சம் வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு அந்த வீட்டை வித்தா அது 7 lakhs கூட போகாது, less than 10% ஆயிடுச்சு. the value of the security is less than 10% of the total money that the borrower is yet to pay to the bank. பேங்க்குக்கு borrower பே பண்ண வேண்டிய பணமே என்ன 70 lakhs இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த வீட்டினுடைய மதிப்பு எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா லெஸ் தேன் 10% போயிடுச்சு. லெஸ் தேன் 10% ஆஃப் வாட்? லெஸ் தேன் 10% ஆஃப் த அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இன் தி அக்கௌண்ட் ஆஃப் த பாரோவர். பாரோவர் இன்னும் நமக்கு பே பண்ண வேண்டியது எவ்வளவு பாக்கி இருக்கு? 70 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்கு. இன்னைக்கு அந்த வீட்டை வித்தா 7 லட்சம் கூட போகாது. அப்ப லெஸ் தேன் 10% தான் இருக்கு அந்த செக்யூரிட்டியோட வேல்யூ ஆஃப் த டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யூ டிரெக்ட்லி கிளாசிஃபை தட் பாரோவர்ஸ் லோன் as a loss asset. இனிமே அது வராது அப்படி சொல்லி நம்ம loss asset அதை கிளாசிஃபை பண்ணணும். Now you understand what is loss asset and what is doubtful asset. So doubtful கேட்டகரிக்கு எப்ப நீங்க கொண்டுட்டு போவீங்க அப்படின்னா, ஒரு செக்யூரிட்டியை ஒரு பாரோவர் நமக்கு கொடுத்துருக்காருன்னா அந்த செக்யூரிட்டியோட மதிப்பு வந்து லெஸ் தேன் 50% போயிடுச்சுன்னா டைரக்ட்லி கிளாசிஃபை தட் பாரோவர்ஸ் லோன் இன்டு டவுட்ஃபுல் கேட்டகரி. இல்ல அந்த பாரோவருடைய அவுட்ஸ்டாண்டிங்ல 10% கூட தேராத அந்த செக்யூரிட்டி வித்தான்னு உங்களுக்கு தெரிய வரும்பொழுது யூ கிளாசிஃபை தட் இன்டு லாஸ் அசெட். ஓகே, ஐ ஹோப் யூ மஸ்ட் ஹவ் அண்டர்ஸ்டுட். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை பாய்.